வரலட்சுமி நோன்பு அன்னைக்கு வாங்க வேண்டிய மங்கள பொருட்கள் என்ன? எதுக்கு மறுபடியும் அன்னைக்குன்னு சொன்னேன்னு கேட்குறீங்க. டிசைன்ல கிடைச்சிருக்கு, நல்லா அழகா இருக்கு, பார்க்கறதுக்கு ஸ்டைலா இருக்கு, சூப்பரா இருக்கு. அதை உங்களுக்கு கொடுக்குறாங்க, நீங்க வாங்கி நீங்க பயன்படுத்துவீங்களா? எத்தனை பேர் பயன்படுத்துவீங்க? மனசாட்சி மற்றவங்க பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு நம்ம அவங்களுக்கு கொடுக்கும்போது, அவங்க அதை பயன்படுத்தும் போது அதற்கான புண்ணியம், அதற்கான விளைவுகள் நமக்கு முழுமையாக வந்து 40 நாள் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய எண்ணங்களில் இருக்கக்கூடிய மாற்றங்கள், உங்களோட வைப்ரேஷன், உங்கள் ஃப்ரீக்வன்சி, உங்கள் வீட்டு சூழ்நிலை எப்படி மாறுதுன்னு நீங்கள் செக் பண்ணி வாழ்க வளமுடன். ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்கள் அன்புடன் வரவேற்கிறது. வரலட்சுமி நோன்பு அன்னைக்கு வாங்க வேண்டிய மங்கள பொருட்கள் என்ன? எதுக்கு மறுபடியும் அன்னைக்குன்னு சொன்னேன்னு கேட்குறீங்களா? நிறைய பேர் என்ன பண்ணுவோம், வரலட்சுமி நோன்பு அன்னைக்கு நம்ம பிஸியாக பூஜையில் இருப்போம், பூஜைக்கு ஏற்பாடுகள்லாம் பண்ணிக்கிட்டு இருப்போம்னு சொல்லிட்டு அதுக்கு தேவையான பொருட்கள், நிறைய பொருட்கள் முன்னாடி நாளே வாங்கி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருவோம். ஆனால் வரலட்சுமி நோன்பு அன்னைக்கு வாங்கக்கூடிய இந்த பொருட்கள் என்னென்ன லிஸ்ட்டு சொல்கிறேன், எழுதிக்கோங்க. பச்சரிசி அப்படின்னாலே ஒரு சுபிக்ஷமான விஷயம் தாங்க. அது புழுங்கலரிசி வேறு தன்மை, பச்சரிசியோட தன்மையே வேறு. நம்ம வந்து தலைவாழை இலை போட்டு அதில் அரிசி வச்சு மேலே கலசம் வைக்கிற பழக்கம் இருந்தால் கலசம் வைப்போம். அப்படி இல்லைனாலும் தலைவாழை இலை போட்டு அரிசி வைங்க, பச்சரிசி வைங்க. என்றைக்கு வரலட்சுமி நோன்பு அன்னைக்கு அரிசியாவது வைங்க. கலசம் வைக்கிற வழக்கம் இருந்தால் நிச்சயமாக பச்சரிசி போட்டு வைக்கணும். சரிங்களா? பச்சரிசி என்றைக்கு வாங்கணும்? வரலட்சுமி நோன்பு அன்னைக்கு வாங்கணும். சரிங்களா? இப்போ நீங்களே முடிஞ்சால் போயிட்டு வாங்க, இல்லையா உங்கள் ஹஸ்பண்ட் இருக்காங்க, வீட்டில் பசங்க இருக்காங்க, வேறு எதுங்க போய் வாங்கிட்டு வர சொல்லிவிடுங்க, அவ்வளோதான். சரிங்களா? அப்போ பச்சரிசி எங்கள் வீட்டில் ஏற்கனவே பச்சரிசி இருக்குங்க, நேற்று தாங்க வாங்கி வச்சுருக்கிறேன், ஏற்கனவே வாங்கி வச்சுருக்கிறேன், அதெல்லாம் இருக்கட்டும். கலசத்துக்கு இல்லை பூஜைக்கு சாமிக்குன்னு தனியாக 1 கிலோ வாங்குங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. அன்னைக்கு வாங்க வேண்டியது, வரலட்சுமி நோன்பு அன்னைக்கு வாங்க வேண்டியது. சரிங்களா? அடுத்தது கல் உப்பு வாங்கணும். ஏற்கனவே கல் உப்புலாம் வாங்கி வச்சுருக்கோமே சமையலுக்கெல்லாம், கல் உப்பு வாங்கி அன்றைக்கி பயன்படுத்துங்க. ஏன்னா மகாலட்சுமி இருக்கக்கூடிய ஒரு அருமையான இடம்தான் கல் உப்பு. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அன்னபூரணி அழைச்சிட்டு வரோம், இன்றைக்கி வரலட்சுமி நோன்பு இன்னைக்கு மகாலட்சுமி அழைச்சிட்டு வரோம். அன்னைக்கு வாங்க வேண்டிய பொருட்கள். சரிங்களா? அன்றைக்கி வாங்குங்க, வாங்கி அதை பயன்படுத்துங்க. அன்றைக்கி எப்படி சமையல் பண்ணுவோம், அன்றைக்கி அதை பயன்படுத்துங்க. சரி, அடுத்தது மஞ்சள் கிழங்கு கொடுங்க. இப்போ நார்மலாக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, வரலட்சுமி நோன்பு அன்னைக்கு இப்போ சாதாரணமாக ஒரு அது வெத்தலையா, அந்த வெத்தலை ஷேப்பில் ஒரு க்ரீன் கலரில் ஒரு பிளாஸ்டிக்கில் இருக்கும், அதில் ஒரு மஞ்சள் குங்குமம் அந்த மாதிரி டிசைனாக கிடைக்குது நிறையா. இப்போ அந்த டிசைனில் கிடச்சிருக்கு, நல்லா அழகாக இருக்குது, பார்க்குறது ஸ்டைலாக இருக்குது, சூப்பராக இருக்குது. அதை உங்களுக்கு கொடுக்குறாங்க, நீங்கள் வாங்கி நீங்கள் பயன்படுத்துவீங்களா? எத்தனை பேர் பயன்படுத்துவீங்க? மனசாட்சி தொட்டு அதை அப்படியே வாங்கி ஓரமாக இருக்கும், கொஞ்ச நாள் கழிச்சு அதில் வண்டு மாதிரி வந்துடும், அதுக்கப்புறம் தூக்கி போட்டுருவோம். எதுக்கு அது? நம்ம வாங்கி கொடுக்கக்கூடிய பொருள் மற்றவங்களுக்கு பயன்படக்கூடியதாக இருந்தால் அதற்கான பலன் நமக்கு திரும்ப வர்றது புண்ணியம் வேற. நம்ம வாங்கி கொடுக்கக்கூடிய பொருள் மற்றவங்களுக்கு இனாமாக ஃப்ரீயாக கொடுத்தாலும் சரி, நம்ம வந்து தானமாக கொடுத்தாலும் சரி, மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்களுக்கு அதை பயன்படுத்தினாங்கன்னா அதனால் வரக்கூடிய புண்ணியம் நமக்கு வேற. நம்ம என்ன நினைக்கிறோம், மஞ்சள் குங்குமம்னா இருந்தால் ஒரு ரூபா 2 ரூபா 3 ரூபாய்க்கு ஏதோ ஒரு சின்ன டப்பா ஒன்று இருக்குது, சின்ன டப்பா இருக்குது, இந்த குட்டியோன்னு இருக்கும் மஞ்சள், அந்த பிளாஸ்டிக் டப்பா இருக்கும், அதை தூக்கி அப்படியே கொடுத்துட்டா, அப்பா நான் கொடுத்துட்டேன்ப்பா, அதை நமக்கு யாராவது தருவாங்க, அதை நம்ம வாங்குவோமா? வாங்கி வேணா என்ன பண்ணுவோம், ரீசைக்கிள் பண்ணுவோம், வேறு யாருக்காவது கொடுத்துருவோம். அந்த மாதிரி கொடுக்காதீங்க. சரிங்களா? நல்ல மஞ்சளாக, விரலி மஞ்சள்னா, குண்டு மஞ்சள்னா, குளிக்கிறதுக்கு அந்த இழைச்சி வைப்பாங்க பாருங்க, அந்த மாதிரி மஞ்சள். இப்போ யாருங்க இழைச்சி குளிக்கிறாங்கன்னு கேட்குறீங்களா? பரவாயில்ல, வாங்கி கொடுங்க, அவங்ககிட்ட சொல்லுங்கள். சிலர் என்ன திரும்ப கேட்டிருந்தாங்க, நல்ல மஞ்சள் இல்லைங்கன்னா கஸ்தூரி மஞ்சள் வாங்கி தர, அவங்க குளிக்கிறதுக்கு பயன்படும் அது வாங்கன்னு கேட்டிருந்தாங்க. அது கூட பரவாயில்ல தான், நல்ல ஐடியா தான், அதுவும் கொடுக்கலாம். ஆனால் முடிஞ்ச அளவு மஞ்சள் கிழங்க வாங்கி அதை இழைச்சி அதை உடம்புக்கு தேய்ச்சி, அட்லீஸ்ட் முகத்துக்காக தேய்ச்சி குளிக்கும் போது வரக்கூடிய தன்மை ரொம்ப சூப்பராக இருக்கும் பெண்களுக்கு. இன்னமும் நிறைய கிராமங்களில் வந்து அந்த பெண்கள் இன்னும் மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிற பழக்கத்தில் வச்சுருக்காங்க. அவங்க ஃபேஸ் தெளிவாக இருக்கிறது, பிம்பிள்ஸ்லாம் வரதில்லை, நல்ல அருமையாக இருக்குது அவங்க முகம். இதே நம்ம சிட்டிக்குள்ளே போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மஞ்சள் போட்ட க்ரீம், மஞ்சள் போட்ட சோப்பு, மஞ்சளே ஒரிஜினல் கிடைக்குது நம்ம ஊரில். நம்ம இந்தியாவில், நம்ம தமிழ்நாட்டில் மஞ்சள் ஒரிஜினல் கிடைக்குது, அப்புறம் எதுக்கு மஞ்சள் கலந்து க்ரீம், மஞ்சள் கலந்து சோப்பு, மஞ்சள் போட்டு குளிச்சிடலாம். சரிங்களா? அதனால் மஞ்சள் கிழங்கு வாங்கி கொடுங்க, மங்களகரமானது. யாருக்கு? நமக்கும் மங்களகரமாக இருக்கும், மற்றவங்களுக்கும் மங்களகரமாக இருக்கக்கூடியது. அடுத்தது குங்குமம். இப்போ நிறைய பேர் குங்குமமும் வைக்க மாட்டேறாங்க. சரி, பயங்கர பெரிய கம்ப்ளைண்ட்டே எடுத்தாங்க, குங்குமமும் வைக்கிறதில்ல, மஞ்சள் தேய்ச்சும் குளிக்கிறது, அவங்களுக்கு எதுங்க நல்லதெல்லாம் வாங்கி கொடுத்துக்கிட்டுன்னு கேட்குறாங்க. இனிமேல் நம்ம மாற ஆரம்பிப்போம், இனிமேல் நம்ம வாழ்க்கையை மாற்ற ஆரம்பிப்போம். யார்? நம்ம வாழ்க்கையை தான்.
சரிங்களா? அவங்களுக்கு நல்ல ஒரு தாழம்பூ குங்குமம்லாம் கிடைக்குது. இப்ப எல்லா ஊர்லயும் கிடைக்க ஆரம்பிச்சுருச்சு. நல்ல குங்குமம்லாம் கிடைக்க ஆரம்பிச்சுருச்சு. நல்ல குங்குமம் சின்ன டப்பான்னா ரொம்ப குட்டியோண்டு இவ்வளோண்டுலாம் வேணாம். கொஞ்சம் நார்மல் சைஸ் இருக்கிற டப்பாவா வாங்கிடுங்க. சரிங்களா? அப்புறம் தாலி கயிறு, நல்ல தாலி கயிறா வாங்குங்க. எதுக்கு நல்ல தாலி கயிறுன்னு சொல்லுன்னு கேட்குறீங்களா? சிலதெல்லாம் வந்து அப்படியே மொடன்னு இருக்கும். யூஸே பண்ண முடியாது. நல்ல தாலி கயிறா வாங்குங்க. சரிங்களா? இதை நம்ம மற்றவங்க பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு நம்ம அவங்களுக்கு கொடுக்கும்போது, அவங்க அதை பயன்படுத்தும் போது அதற்கான புண்ணியம், அதற்கான விளைவுகள் நமக்கு முழுமையாக வந்து சேரும். இப்ப எனக்கே உங்களுக்கு தாங்க. எனக்கே வந்து 10 பேர் குடுத்துட்டாங்க. எப்பதாங்க பயன்படுத்துறதுன்னு கேட்டா, தாலி கயிறு எப்படியும் நெறைய பேர் மாத்துவாங்கல்ல. மாசத்துக்கு ஒரு 2 மாசத்துக்கு ஒரு தாலி கயிறு மாத்திக்கிட்டே இருப்பாங்க. நல்ல நல்ல கயிறா மாத்திக்கிட்டே இருப்பாங்க. அத மாத்துறது ரொம்ப நல்லது. சிலருக்கு வந்து அந்த தாலி கயிறு தாலி கொடியில தான் போட்டிருப்பாங்க. கோல்டு செயின்ல தான் போட்டிருப்பாங்க. அந்த கொடியில போட்டு அப்படியே நஞ்சு போய் அப்படியே கடைசி நூல்ல இருக்கும்போது தான் போய் மாத்துவாங்க. அந்த மாரிலாம் மாத்தாதீங்க. நல்ல கயிறு இருக்கு. ஓகே. ஃப்ரெஷ்ஷா இருக்கு. நல்லா இருக்கு. கொஞ்ச நாள் போட்டு குளிக்கிறோம். அதாவது இந்த மஞ்சள்லாம் தேய்ச்சி இந்த கயிறுலாம் தேய்ப்பாங்க. அதெல்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் அந்த காலம். இப்போலாம் எங்க போச்சுன்னு தெர்ல. சரி. அந்த காலி கயிறு இருக்கு. கொஞ்சம் பரவால்ல அப்படின்னும்போதே அந்த கயிற மாத்திருங்க. சரிங்களா? சிலர் சொன்னாங்க இந்த மாரி சொல்லும்போது, அடிக்கடி மாத்தக்கூடாதுங்கன்னாங்க. ஏங்க உங்களுக்கும், உங்க வாழ்க்கைக்கும், உங்க வாழ்க்கை துணை தானே, அவருக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான பிணைப்பு இருக்க வேண்டும் என்றால், நீங்க கயிறு போட்டிருக்கிற கயிறு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதில மஞ்சள் தடவுங்க. மஞ்சள்ங்கிறது அவருக்கு நல்லதா இருக்கா இல்லையான்னு தெரியாது. ஆனா மஞ்சள் தடவி குளிக்க அந்த மஞ்சள் உங்ககிட்ட வந்து சேர அந்த மஞ்சள் வாசனையும் சரி, அந்த மஞ்சளோட தன்மையும் உங்களுக்கு ஆன்டிபயாட்டிக். உடம்புக்கு ரொம்ப நல்லது. மனசுக்கு ரொம்ப நல்லது. ஃபேஸுக்கு ரொம்ப நல்லது. நல்ல ஒரு இந்த பளபளபளன்னு இருப்பீங்கன்னு வச்சுக்கோங்களேன். மஞ்சள் தேய்ச்சு குளிச்சு பாருங்க. சரிங்களா? அதில தாலி கயிறு அடிக்கடி மாத்துங்க. சரிங்களா? அதனால குங்குமம் தினமும் வைங்க. அதுவும் முக்கியமா இதையும் கவனிச்சுக்கோங்க. குங்குமம் எந்த விரல்ல வைக்கணும் நெறைய பேர் கேள்வி இருக்கு. நெறைய பேர் ஆள்காட்டி விரல வச்சு இப்படி எடுத்து வைக்கிறாங்க. சில நடுவிரல வச்சு வைக்கிறாங்க. ஆக்சுவலா வைக்கிறது மண்ணு தானங்க. இந்த மோதிர விரல் சொல்லுவாங்கல்ல. அந்த மோதிர விரல் என்ன பண்ணுங்க, லைட்டா குங்குமத்த எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு கண்ணாடி பார்க்கக்கூடாது. முக்கியமா அதான். கண்ணாடி பார்க்காம விரல்ல குங்குமம் இருக்கு. இப்படி எடுத்துக்கிட்டு இப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க. பார்த்துக்கிட்டே வந்து அப்படியே வந்து இந்த இடத்துல அப்படி பொட்டுல வந்து வைக்கணும். சரிங்களா? இதனால என்ன நன்மைன்னு கேட்குறீங்களா? இப்ப குங்குமத்த இப்படி விரல பார்த்துக்கிட்டே இருங்க. பார்த்துக்கிட்டே வந்து அப்படி கிட்ட வரும்போது, உங்களுக்கு இந்த 2 கண் விழியும், கருவிழியும் ஒண்ணா சேரும்போது, அந்த புருவ மத்தியில ஒரு விஷயம் நடக்கும். அது ஆக்கினேய சக்கரம்னு சொல்லுவோம். அந்த ஆக்கினேய சக்கரத்துல ஒரு விஷயம் நடக்கும். இத தொடர்ந்து ஒரு 48 நாள் இந்த மாரி பொட்டு வச்சு பாருங்க. இதோடும் அதிகமா பொட்டு கண்ணாடி பத்த வச்சவங்க, இனிமே பொட்டு வைக்கும்போது இந்த மாரி எடுத்து வச்சு பாருங்க. குங்குமம் வைக்கும்போது அப்படி எடுத்து வச்சு பாருங்க. தொடர்ந்து 48 நாள் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய எண்ணங்கள்ல இருக்கக்கூடிய மாற்றங்கள், உங்களோட வைப்ரேஷன், உங்க ஃப்ரீக்வன்சி, உங்க வீட்டு சூழ்நிலை எப்படி மாறுதுன்னு நீங்க செக் பண்ணி பொட்டு இப்படி வைக்கிறதுல என்ன மாற்றம்னு கேள்வி கேட்குறீங்களா? கேள்வி கேட்காதீங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க. நிச்சயமா தாங்க சொல்றேன். இத பண்ணி பாருங்க. சூப்பரா லைஃப்ல நல்ல சேஞ்சஸ் இருக்கும். உங்க முகத்திலே ஒரு அழகு கிடைக்கும். உங்க கண்களுக்கு தெளிவு கிடைக்கும். உங்க வாழ்க்கையே ஒரு தெளிவா இருக்குங்க. இத ட்ரை பண்ணி பாருங்க. சரிங்களா? வரலட்சுமி நோன்பு அன்னைக்கு இதெல்லாம் வாங்கிட்டு வந்துருங்க. வாங்கிட்டு வந்து இதெல்லாம் செய்யுங்க. மத்தவங்களுக்கு குடுங்க. நல்ல பொருளாவே குடுங்க. மத்த பொருட்கள்லாம் முன்னாடி கூட வாங்கி வச்சுருங்க. சரிங்களா? இத வாங்கிட்டு வந்து இத நம்ம பயன்படுத்த நம்ம மத்தவங்களுக்கு குடுத்து அவங்களும் பயன்படுத்த, நம்மளும் மத்தவங்ககிட்ட வாங்கி அத பயன்படுத்த, நம்ம மூலியமா மத்தவங்க வாழ்க்கை முன்னேறும். மத்தவங்க மூலியமா நம்ம வாழ்க்கை முன்னேறும். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கிறது தாங்க. எல்லாரும் வாழ்க்கையில ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணி வாழ்க்கையில சூப்பரா வாழ ஆரம்பிக்கலாம். வாழ்க வளமுடன்.